அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ம். புரியுதுங்களா? முதல்ல ம். என்னன்னா அதிமுகவை எதிர்க்க உள்ள எல்லாத்தோடையும் ஒரு கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் கூட்டணி பத்தி பேசிக்கலாம், முடிவு எடுத்துக்கலாம்னு நெனைச்சாரு. பட் ம். அவ்வளோ அவசரப்பட்டு ஏடிஎம்கே போய் பிஜேபியோட ஒரு கூட்டணிங்கிறத அ கிட்டத்தட்ட பச்சை கொடி காட்டிட்டு வந்துருச்சு. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட முதற்கட்ட நடவடிக்கையில பேச்சுவார்த்தையில முடிச்சிருச்சு. இது வந்து ம். விஜய்க்கு தெரியும்ல. ஸோ அதிமுக இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன அவரு, நீங்க வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நான் திமுக, அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். நேத்து வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? திமுகவுக்கு தான் எதிரி. ம். நம்ம மத்தியில பிஜேபிக்கு எதிரி. அது கொள்கை ம். ரீதி. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இருந்தவரு, ம். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுன்னொன்னே, ம். அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் மாற்று நான் தான். அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா அவர் நேத்து அவருடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது. ம். 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 நீங்க அதனால தான் அவர் கடைசியில முடிக்கிறப்போ 2026 தேர்தலுங்கிறது டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான். ம். ம். அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பட் அதுல சாத்தியமே இல்ல. நீங்க ம். எப்பயுமே திமுகவுக்கு எதிரா அதிமுக தான். நீங்க ம். பலம் ம். ஒரு கிளையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. அதுல வேணா வாக்குகள்ல பெர்சன்டேஜ் இன்னைக்கு திமுக பலமா இருக்கலாம், அதிமுக வீக்கா இருக்கலாமே ஒழிய, டிவிகே எப்படி சொல்ல முடியாதுல்ல. ம். நீங்க ம். அதெல்லாம் வந்து அதான் சொன்ன மாரி இன்னைக்கு எடப்பாடிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க ம். வரும் தேர்தல் வந்து தவேகாக்கும், திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அது அவரு ம். அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு ம். அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு.